வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் ஸ்வாட் காட் அனிமோட 19 அப்புறம் 20வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல எவனோ ஒருத்தன் 2 பேரை தூக்கிக்கிட்டு வந்து ஹீரோ இருக்கிற இடத்துல போட்டுட்டு அந்த கிணத்தோடைய சீல் ஓப்பன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு பொண்ணே இந்த இடத்துக்கு யாருன்னா வந்தாங்களான்னு அவன் கேட்கவும் அந்த பொண்ணு திருப்பி எந்த ஒரு பதிலுமே சொல்லாததுனால கீழே இறங்கி வந்து அவனே அந்த கிணத்தை பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் எவன் பண்ணான்னு தெரியலையே, இது என்ன இந்த கோலத்துல இருக்கு, நான் கஷ்டப்பட்டு அந்த கோஸ்ட் பீஸ்டிங் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு வந்தா யாரா இதை அழிச்சதுன்னு அவன் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நல்ல காரியத்தை நான் தானே பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வரவும் அவன் ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஊர் உயிருக்கு நீ ஒரு வழியா வந்துட்டியாடா, யாரா நீ, உனக்கு எப்படி என்னுடைய பேரு தெரியும், நான் உன்னுடைய எல்லாம் கோஸ்ட் ஸ்பிரிட்டையும் சாவடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் மனுஷங்களையும் நான் சாவடிக்க விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல இருக்கிற சின்ன வாண்டு நீ வந்து என்கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்கியாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ ஒன்னும் குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காதரான்னு ஹீரோ சொல்ல, உன்னுடைய டீச்சர் யாரா, அவனை கூட்டிட்டு வாடா, அவன்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்டே அவனும், உனக்குலாம் போயிட்டு அவன் எப்படா சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ ஒரு குப்படா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த உலகத்துல எந்த டீச்சருக்கு திறமை இருக்குன்னு தெரியல, என்னால இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு தரன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய டீச்சர் யாருன்றத இப்ப மட்டும் நீ சொல்லல, நான் இந்த இடத்துல உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும், நீ வெறும் QI கேதரிங் ரிலிம்ல தான் இருக்க, அதுக்கே நீ என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் அவன் சைடு அனுப்பவும் அதில் இருந்து அவன் தப்பிச்சுட்டு வேற ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு ஸ்வாட் எனர்ஜி ஆடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திருப்பி அவனுடைய கையில ரெசிங்கன் மாதிரி எதையோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்த அனுப்ப அவனும் டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு ஹீரோவுடைய பவரை தடுத்துக்கிட்டே இருக்க. அந்த இடம் ஃபுல்லா ஒரே மின்னலா போய்கிட்டு இருக்கு. ஹீரோவும் நிறுத்தாம அவனுடைய பவரை அனுப்பிக்கிட்டே இருக்க. அவனுடைய பவரை உடைச்சிக்கிட்டு போயிட்டு அவனுடைய விரல துண்டா வெட்டிடுது. இன்னைக்கு நீ சாவ தேடி வந்திருக்கடா, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி அவனுடைய கையை வர வச்சுட்டு டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சுட்டு, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம், இன்னைக்கு சாவ போறது நான் இல்ல நீ தான்டான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து அவன் அடிக்க அவன் திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி புகையாட்டம் மாறி போயிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவுடைய நெஞ்சிலேயே ஒரு மார்க்க போட்டுறான். ஹீரோ அவனுடைய ஸ்வாட் பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதை எல்லாத்தையும் வேக வேகமா அவன் சைடு அனுப்பிக்கிட்டே இருக்க. திருப்பி பெருசா ஏதோ ஒரு பவரை வர வச்சு அனுப்பவும் அதுல இருந்து அவன் எகிரி தப்பிச்சிடறான். டக்குன்னு ஹீரோ திருப்பி அவனை சுத்தி பெருசா பவருங்களை வர வச்சு சுத்தி ஸ்வாட் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து என்னவோ சொல்லவும் சுத்தி பவர் எல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அவன் மேல எகிரி அந்த பவர்ல இருந்து தப்பிக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய பவரை தடுத்துக்கிட்டு இருந்து அவன் அடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுறான். உனக்கு சில திறமைங்க இருக்கு, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஆனா என்கிட்ட கோஸ்ட் இன்கார்டினேட் பாடி இருக்கு, அதனால உன்னுடைய ஸ்வாட் எனர்ஜி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்ப என்னடா பண்ணுவ, முடிஞ்சா என்ன இப்ப சாவடிச்சு பாருடான்னு சொல்லிட்டு அவன் பறந்துகிட்டு இருக்க. எப்படி சாவடிப்பனா, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து ஒரே கத்தியா மாத்தி கிளிட்ச் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு வெட்டவும் அவன் டக்குன்னு அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். திருப்பி வெட்ட வர அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி தெரிச்சுக்கிட்டு அனுப்ப எவன் எத்து டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அந்த பவர்ல இருந்து ஸ்வாட் எல்லாம் டக்குன்னு வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டு அந்த செவத்துல அடிச்சு கீழே விழுந்துடுறான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டான்டா, உனக்கும் சில பல திறமைகளும் இருக்கு, உன்கிட்டயும் சில சக்திங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட எவன் எர்த் டர்னிங் ஸ்வாடோடைய சக்தி வேற இருக்கு, இருந்தாலும் இப்போ உன்னுடைய எனர்ஜி எல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னால எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும்ன்றத நான் பாக்குறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டே இருக்கான். வர உன்னுடைய சோடி எல்லாம் காலி ஆகிடுச்சு போல இருக்கு, அப்படின்னா இது என்னுடைய டேன், இப்ப என்னுடைய திறமைய பாடுறான்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோ சைடு வரவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தடுத்துக்கிட்டு இருக்க. பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அவன் டக்குன்னு அந்த பவரை மறைய வச்சுட்டு ஹீரோவை உதைச்சிட்டு திருப்பி ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்த போவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். திருப்பி
திருப்பி ஹீரோவுடைய பவர் பட்டு அவன் பின்னாடி போவ ஹீரோ திருப்பி அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அவன் சைடு அனுப்ப அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுத்துட்டு டக்குன்னு வந்து ஹீரோவை அடிக்கவும் அந்த மரக்கிளை வந்து ஹீரோவை பிடிச்சிருது. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க, இங்க வாடா, நீ சக்தி வாய்ந்தவனா நான் சக்தி வாய்ந்தவனான்றது இன்னைக்கே தெரிஞ்சிரும், வாடான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ திருப்பி பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த பவர் எல்லாத்தையும் ஸ்வாடா மாத்தி உன்ன மாதிரி ஒரு ஈவல கல்டிவேட்டர் கூட போயிட்டு சண்டை போடணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்ப என்ன குறைச்சி இடப்பட்டுட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு. நான் வெறும் பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்ப என்னால இந்த ட்ரூ எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இப்ப என்னுடைய பிளட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் உன்னை சாவடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த சோடை எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க அவன் திருப்பி அவனை சுத்தி புகை மாதிரி வர வச்சு ஹீரோ அனுப்பின பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருந்துட்டு உன்னுடைய சோல் பவரை யூஸ் பண்ணி தாண்டா இன்னைக்கு நான் வேலையை பார்க்க போறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளார எங்க அவசரப்படுற, இப்பதான் உன்னுடைய டேர்ன் முடிஞ்சது, இப்ப என்னுடைய டேர்னுடான்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு குச்சியை வர வச்சுட்டு என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கியா, என்கிட்ட 1,08,000 ஸ்வாட் இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன உன்னுடைய ஸ்ட்ரீம் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போ, முடியாதுன்னு சொன்னா உன்னுடைய உயிர் அந்த ஸ்வாடுகளை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்துருவேன், இப்ப சொல்லு நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும் அவன் அந்த ஜாடியை வச்சுக்கிட்டு கோஸ்ட் பேபியா வெளியில வா சீக்கிரம் வெளியில வான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அதுக்குள்ளார இருந்து என்னவோ புகை மாதிரி வெளியில வருது. இவன் என்ன இதை யூஸ் பண்ண வைப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதை பிராக்டிஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறதுக்கு நான் 6 வருஷத்தை இழந்து இருக்கேன், இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நான் பல எனிமிகளை சாவடிச்சிருக்கேன், இனி நீ எப்படி தப்பிச்சு போவான்னு நினைச்சாலும் சரி, ஆனா ஒன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா இதை உன்னை சாவடிச்சிருண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது ஏதோ சின்ன குழந்தையோட ஸ்பிரிட் பவர் ஹீரோ சைடு பறந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணவும் அந்த இடம் ஃபுல்லா என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அந்த ஸ்பிரிட் பாடி மேல பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஸ்பிரிட் பாடியால வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து புகையா மாறி போகவும் அந்த பவர் போயிட்டு அவன் மேல பட்டுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கடைசி முடிவை நீ எடுத்துட்ட, இது என்னுடைய கடைசி முடிவுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடையில பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா அவன் சைடு ஓடி வந்து அவனை ஒரே குத்தவும் நீ உண்மையிலே பிளட் டிரான்ஸ்ஃபர் ரிலிம்ல தான் இருக்கியாடா அப்படியே அவன் சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு நீ என்னுடைய டீச்சரோடைய பல வருஷ பிளானை கெடுத்துட்ட, அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு, அவங்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்கடா அப்படியே அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல பிளாட் ஆயிடுறான். இந்த மாதிரி கெட்ட மனுஷங்களுக்கும் ரெட் கலர்ல தான் ரத்தம் வருமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ அந்த சோடையை பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துல செயின் மாதிரி வந்து அந்த சோடை கட்டி போடவும் வெளியில வான்னு ஹீரோ சொல்றான். சார் தயவு செஞ்சு என்ன சாவடிச்சிடாதீங்க, நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் செஸ்ஸும் விளையாடுவேன், அது மட்டும் இல்லாம எனக்கு எழுதவும் தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா உன்னுடைய ஃபுல் நேம் என்னன்றத சொல்லு, நீ அந்த டேமிங் லெக்க சேர்ந்த குவிங் வாங்கினான்னு ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யறேன், என்ன சாவடிக்காதீங்க, ஆமா என்னுடைய பேரு குவிங் வாங், நான் டேமிங் லெக்கில் இருந்து தான் வரேன்னு அவன் சொல்லவும் சரி நீ ஒன்னும் பயப்படாத அதெல்லாம் மறந்துரு, எனக்கு நீ இப்ப ஒரு தடவை உதவி பண்ணிருக்க, எனக்கு உதவி பண்ணதனால நான் திருப்பி உனக்கு உதவி பண்ண விரும்புறேன், அதுக்கு நீ கல்டிவேஷன் பண்ணி இன்கோஸ்டா மாறணும், நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவ நான் உதவணும்னா குறைஞ்சபட்சம் எசன்ஸ் பார்த்து ரிலிம்லயாச்சு நான் இருக்கணும், ஆனா இப்ப என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ ஏன் என் கூடவே வரக்கூடாது, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு கல்டிவேஷன் எப்படி பண்ணணும்ன்றத கத்துக்கோ, நானும் கோஸ்ட் மெத்தடுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அப்புறம் உன்னுடைய கல்டிவேஷன் சக்தி அதிகரிச்சதுக்கு அப்புறம் உன்னால இந்த கோஸ்ட் பாடியில இருந்து ஈஸியா தப்பிச்சு போக முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றோம். சரி ஓகே, இருந்தாலும் உன் மேல நான் ஒரு சீலை வைக்கிறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அந்த ஸ்வாடுக்கு அனுப்பவும் அதுல இருந்து என்னவோ பவர் வந்து அந்த பொண்ணு மேல பட அந்த பொண்ணுடைய உடம்பு திடீர்னு காத்துல தானா பறக்க ஆரம்பிக்கவும் அந்த ஸ்வாடு சின்னதா மாறி வந்து அவளுடைய உடம்புக்குள்ளார போவ பார்த்தா குவீனை காட்டுறாங்க, அவங்களுடைய மைண்டுக்குள்ளாரையும் அந்த ஸ்வாடு வர மாதிரி தெரியவும் என்னது இதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து வந்துகிட்டு இருந்து வெளியில வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு 9 எல்ஸ் டிவைன் ஸ்வாடு ஒன்னும் கெட்டவங்க கையில போயிடல இல்ல, ஒருவேளை அந்த 9 எல்ஸ் டிவைன் ஸ்வாடு மட்டும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிடுறானுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, அனிமோ முடியுது. மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.